என்பது என்ன? சோஷியல் மீடியா இஸ் a குளோபல் வில்லேஜ் என்பார்கள். சமூக ஊடகம் என்பது ஒரு சர்வதேச ஒரு கிராமம், அவ்வளோதான். உலகம் அத்துணையும் ஒன்றாக இணைக்கிறது. ஒரு கிராமத்தில் என்ன பண்ணுவான்? தெருவுக்கு தெருவு உட்காந்து, டீ கடைக்கு டீ கடை உட்காந்து வெட்டிக்கதை பேசுவான். அதே போல நேரத்தை போக்கி வெட்டிக்கதை பேசும் ஒரு ஊடகமாக, ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக சமூக ஊடகம் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. சமூக ஊடகம் வந்து ஒரு 15 ஆண்டுகள் ஆகியிருக்கும். இந்த 15 ஆண்டுகளுக்கு முந்தைய தலைமுறையை கேட்டு பாருங்கள். குறைந்தபட்சம் கல்கி குமுதம் விகடமாவது படித்திருப்பார்கள். இப்போ மாணவர்கள்ட்ட படிக்கிற பழக்கமே இல்லாமல் போச்சுன்னா அதற்கு காரணம், மிகப்பெரிய காரணம் இந்த சமூக ஊடகம் செய்த சீர்கேடு தான். இன்னும் சொல்லுகிறேன், சமூக ஊடகத்தில் என்ன காட்டப்படுகிறது தோழமைகளே? தமிழை எப்படி வளர்ப்பது, நாம் எப்படி முன்னேறுவது, இந்த நாட்டுக்கு எது தேவை, இதுவாக காட்டப்படுகிறது? அரை நிர்வாணமான பெண்கள் தானே அதிகமாக காட்டப்படுகிறார்கள். அப்படி பெண்களை வியாபார பொருள்களாக்கி, பெண்களை சந்தை பொருளாக்கி, உடலை சந்தை பொருளாக்கி கொண்டு ஒரு ஊடகம் வளர்ச்சி பெறுகிறது என்றால் அதுதான் சமூக ஊடகம். அப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஒரு இழிவு நிகழ்ந்த ஒரு இடமாக சமூக ஊடகம் இருக்கிறது. 15 வயது பையன், ஏன் 10 வயது பையன், இன்னும் சொல்ல போனால் 6 வயது பையன் சமூக ஊடகத்தில் என்ன பார்க்கிறான் என்று நீங்கள் பாருங்கள். எவ்வளவு கேவலமான விடயங்களை உதடோடு உதடு வைத்து முத்தமிடுகிற காட்சிகள் பெரும்பான்மையான சமூக ஊடகங்களில் காட்டப்படுகிறது. குறிப்பாக இப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற ஷார்ட்ஸ், ரீல்ஸ் போன்ற விடயங்கள். 1 நிமிடத்துக்குள்ளான காணொளி. இந்த 1 நிமிடத்துக்குள்ளான காணொளியை தொடர்ந்து பார்ப்பதின் மூலமாக அட்ரலின், டோபமைன் மாதிரியான சுரப்பிகள் அதிகமாக சுரக்கிறது மூளையில். அது ஒரு விறுவிறுப்பை, ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த 1 நிமிடத்துக்குள்ள அவன் பார்த்து பார்த்து பழகிட்டானா காலத்துக்கு அவனால் நினைவாற்றலே அவனுக்கு இழந்துடும். அவன் எதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாது. படிப்பில் மாணவர்கள் கோட்டையிடுவதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த சமூக ஊடகம் தான். சோஷியல் மீடியா அடிக்ஷன். சமூக ஊடகம் ஒருவனை அடிமைப்படுத்துகிறது. தொடர்ச்சியாக மனநல ஆய்வறிஞர்கள் பேசக்கூடிய விடயம் அது. சமூக ஊடகம் ஒரு மனிதனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அவனை பாதிக்குது. ஏன் அமெரிக்க தேர்தலேருந்து இந்திய தேர்தல் வரைக்கும் ஒருவனை சமூக ஊடகம் பாதிக்குது. அதனால தான் எல்லா கட்சிகளும் ஐடி 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 என்று அவர்களுக்கான ஐடி விங்குகளை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இன்னொருவனை பாதிக்கவும், இன்னொருவன் மீது தன்னுடைய சிந்தனையை திணிக்கவும், இன்னொருவனுடைய மனதை முற்றிலுமாக கெடுக்கவும் அழிக்கவும் பயன்படுகிற ஒரு கருவியாக தான் இந்த சமூக ஊடகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சமூக ஊடகத்தால் விளைந்த நன்மை தான் என்ன? புத்தகங்களால் விளைந்த நன்மை சமூக ஊடகத்தால் என்றாவது விளைந்திருக்கிறதா? இல்லை விளையதான் போகிறதா? புத்தகங்களை மறந்த தலைமுறையாக இந்த 2K கிட்டுகளை உருவாக்கிய மிகப்பெரிய அயோக்கியத்தனம் சமூக ஊடகத்துடைய. யாராவது அறிவுரை சொன்னால் என்ன சொல்கிறான்? பூமர் அங்கிள், பூமர் ஆண்டி. பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்ற தகுதி தராதரம் அற்றவர்களாக இந்த இளைஞர்களை மாற்றியது சமூக ஊடகம். ஆக சமூக ஊடகம் ஒரு அழிவு சக்தியாக செயல்பட்டு வருகிறது. முதல் விடயம், சமூக ஊடகம் நான் எதை விரும்புகிறேனோ அதை காட்டுவதில்லை. அவன் ஒன்றை காட்டுவான், அதை நான் விரும்பினேன் என்றால் மறுபடியும் காட்டுவான். ஏன் விளம்பரங்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். விளம்பரங்களில் எவ்வளவு ஆபாசமான காட்சிகள் இன்று இடம்பெறுகிறது. விளம்பரத்தை நான் என்ன பார்க்க விரும்புகிறேனா என்ன? விளம்பரமே அப்படிதான் இருக்கிறது. இன்னொன்று, புத்தகம் அதிகமாக விலை விற்கிறதாம், அதனால் வாங்கி படிக்க முடியவில்லையாம். தஞ்சாவூரில் மிகப்பெரிய நூலகம் இருக்கிறது. ஏன் நூலகத்துக்கு சென்று 30 ரூபாய் நூலக கட்டணம் செலுத்தி ஏராளமான நூல்களை படித்து விடலாமே. இன்னொன்று, சமூக ஊடகம் என்பது வேறு, இணையதளம் என்பது வேறு. அண்ணன் சொல்வது போன்ற கட்டுரைகள் எல்லாம் இணையதளத்தில் வருகிறது. சமூக ஊடகங்களில் ஆபாசம் மட்டும்தான் வருகிறது. சமூக ஊடகங்களை அப்படி என்றால் ஒன்றுமே பயனளிக்கவில்லையா? அவருக்கு உதவி செய்தார்கள், இவருக்கு திரள் நிதி திரட்டினார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இன்னா நாற்பது இனியவை 40 என்று இருக்கிறது. சமூக ஊடகம் இனியவை இன்னா 10, புத்தகங்கள் இனியவை 90. ஆக இன்னா 10ஐ உங்களுடைய இடக்கையால் புறந்தள்ளி உங்களுடைய கைகளை புத்தகங்களை நோக்கி நீட்டுங்கள் என்று சொல்லி மீண்டும் நன்றி கூறுகிறேன். நன்றி.